வணக்கம் மக்களே, ஏர்போர்ட்ல வந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதிகாரி பணிங்க. சேலரி பத்தினா வந்து 47ல இருந்து 1,24,000 வரை கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. இதோட லாஸ்ட் டேட் பத்தினா வந்து 24/9/2024 இந்த ஜாப்புக்கு நீங்க அப்ளை பண்ணணும். 38 மாவட்டத்துல நீங்க ஆன் பண்ணி விண்ணப்பிக்கலாம். வாங்க இந்த ஜாப்புக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ண என்ன பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனல் நீங்க புதுசா பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வீடியோகள் லிங்க் கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணால் டேரெக்டாக நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜாப் என்ன கேட்டகரி, எவ்வளோ வேகன்சி இருக்குது, ஜாப்போட லொக்கேஷன் எங்கே, என்ன எஜுகேஷன் தேவை, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ லாஸ்ட் டேட், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க தெளிவா. ஸோ அப்படி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் ரிலேட்டடான ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏஜ் லிமிட் எவ்வளோ, இந்த மாதிரி எவ்வளோ சேலரி கொடுக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இதில் ரைட்டாக நீங்கள் ரீட் பண்ணிக்காங்க. அப்படியே நீங்கள் ஸ்வைப் பண்ணி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி இருக்கா, உங்களுக்கு ஒரு 20 செகண்ட் ஒரு கவுண்டிங் மட்டும் இருக்கும். அந்த கவுண்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காட்டுற பாருங்க. டவுன்லோட் பண்ண பிடிஎஃப் காட்டுற பாருங்க எப்படி இருக்குது. இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் மொத்தம் 13 பேஜஸ் இருக்குது. இதை ஃபுல்லாக இதை வந்து தெளிவாக ரீட் பண்ணிக்காங்க. இது அவங்க ஆஃபீஸில் தந்த அந்த பிடிஎஃப் தான் இங்கே உங்களுக்கு தந்திருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கும் என்னென்ன ஸ்டேட்டுக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தா உங்களுக்கு தெரியும். டெல்லிக்கு 3 இருக்குது, மும்பைக்கு 10 இருக்குது, கல்கத்தாக்கு 1, ஹைதராபாத்துக்கு 2 இருக்குது. இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பிடிஎஃப் மறக்காம நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்காங்க. அப்படி நீங்கள் ஸ்வைப் பண்ணி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் இங்கே தெளிவாக இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிக்காங்க. வேறு ஃபஸ்ட் உள்ள நீங்கள் ரீட் பண்ணீங்களோ இல்லையோ இதை கண்டிப்பாக ரீட் பண்ணி பார்த்துருங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப்ல வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இவங்க இங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அவுட் அப்ளை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்துக்காங்க. அதே மாதிரி நீங்கள் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இதை ஃபார்ம் ஃபில் பண்ணக்கூடிய அந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் கீழே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய நேம், ஃபாதர் நேம், என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்குங்களோ அதெல்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேப்பா, இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க. வீடியோ மறக்காம லைக் பண்ணி நண்பர் ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஜாப் ரிலேட்டிவாக சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டான வீடியோ தான் கிளிக் பண்ணியிருக்கீங்க. குரோமில் போயிட்டு நியூ கவர்மெண்ட் ஜாப் .xyz அப்படி நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக ஒரு வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வேகன்சி வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஈவினிங் மார்னிங் அப்படின்னு 2 டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து நிறைய வேகன்சி இருக்கும். உங்கள் படிப்புக்கு தகுந்த மாதிரி ஜாப் வந்து இங்கே இருக்கும். நீங்கள் அதை சர்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மறக்காமல் வந்து 1 டைம் விசிட் பண்ணி பாருங்கள்.